ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஹியூமன் லவ் ஏலியனோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்துட்டுருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்களப்பெல்லாம் நான் பேசுகிற விட பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்களப்பெல்லாம் விளாண்டா ஜொங்குக்கு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த மாதிரி பேபி மெடி ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்த டைக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜொங்குக்கோட டைஸில் இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு ஸ்லீப்பிங் வந்துடுது. இந்த மாதிரி ஸ்லீப்பிங் வந்து நம்ம ஜொங்குக்கு வந்து ஏலியனில் அவரால் குட்டி குட்டி சவுண்டு சின்னதாக ஒரு வாட்டர் கீழே விழுந்தாலே அந்த சவுண்டை நம்ம ஜொங்குக்கெல்லாம் நல்லா கேட்சப் பண்ண முடியுது. அந்த டேப் எங்கேருந்து வருது, கிச்சன்லையா, கார்டன் சைட்லையா, இல்லை ரெஸ்ட் ரூம்லையா, எங்கேருந்து வருதுங்கிற அளவுக்கு நுண்ணிப்பாக கவனிக்கிறாரு. இந்த மூமெண்ட்டுக்கு கிச்சனில் நம்ம ஜிமின்னா அந்த பவர் க்யூப்ஸை தேடிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கும் திங்ஸஸ் ஒன்னோட ஒன்று லைட்டாக உரசி தூக்கி வைக்கிற மூமெண்ட்டுக்கும் அந்த சவுண்ட் இப்படி ஒர்க் பண்ணிவிட்டு டேயோட டார்ச்சில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஜொங்குக்கு அந்த சவுண்ட்ஸ் எதுவுமே அவ்வளோவா கேட்டுருக்காது. ஏன்னா டே ப்ளே பண்ணிகிட்ருக்காரா, டே ப்ளே பண்ணுற மூமெண்ட்டுக்கு டேயே ஃபுல்லாக நோட் பண்ணிகிட்ருக்கிறவர். இப்போ டே ஸ்லீப் ஆன மூமெண்ட்டுக்கு நம்ம ஜொங்குக்கு நார்மலாக ஒர்க் பண்ணுறதுக்கு அவரை சுற்றி வித்தியாசமான சவுண்ட்ஸ் எல்லாமே குட்டி குட்டி சவுண்டு கூட அழகாக கேட்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கேட்க ஆரம்பித்தா கிச்சனில் வந்து திங்ஸஸ் எல்லாத்தையும் ஒரு பர்சன்ட் எடுத்துக்கிட்டு மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்க சவுண்டு ஜொங்குக்கு நல்லா கேட்சப் ஆகி யாரோ ரூம்குள்ளே இருந்த மாதிரி தெரியுது. கிச்சனில் யார் இந்த டைட்டில் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குதுங்கிற மாதிரி இப்படி ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கு டேயை நோட் பண்ணுறாரு. டே வந்து ஃபுல்லாக ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கா, அப்போ டே கிடையாதுங்கிற மாதிரி, அதாவது டே தான் ஏதாவது குட்டியாக சவுண்டு போடுறானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி டே ஸ்லீப் பண்ணுறான், டே கிடையாதுங்கிற மாதிரி டேயை பொறுமையாக பெட்டில் படுக்க வச்சுட்டு நம்ம ஜொங்கு காமெடியே பெட்ரூமை விட்டு வெளியே வராரு. இந்த மாதிரி வெளியே வந்தோம் கிச்சனில் நம்ம ஜிமின் அங்கிட்டு இங்கிட்டு திங்ஸஸ் தேடிட்டு இருக்க அந்த சவுண்ட் ஒரு பர்சன்ட் கிச்சனுக்குள்ளே இருக்கிறாங்கங்கிறது கூட நம்ம ஜொங்குக்கெல்லாம் நல்லாவே பார்க்க முடியுது. அப்படியே ரூமெல்லாம் ஜூம் பண்ண மாதிரி ஒரு மாதிரி ஸ்கேன் பண்ணபடி அந்த கிச்சனுக்குள்ளே ஒரு பர்சன்ட் இருக்கிறது நம்ம ஜொங்குக்கால பெட்ரூம் டோர்கிட்ட நின்று பார்க்க முடியுது. அந்த மூமெண்ட்டை கேட்ச் பண்ணிவிட்டு நேராக அங்கேருந்து ஃப்ளை பண்ணபடி கரெக்டாக கிச்சன் கிட்ட என்ட்ராகி இப்படி ஒவ்வொரு திங்ஸையாக மூவ் ஆன் பண்ணி தேடிட்டு இருக்கு. ஜிமினாவோட ஹெட்டை கிரிப்பாக பிடிப்பாரா, பேக் சைடு நெக்கை கிரிப்பை பிடிப்பாரா, இந்த மாதிரி பிடிச்ச ஜிமினை ஷாக் ஆகி டக்குன்னு அவருக்குள்ளே இருக்கிற ஒரு பவரை வச்சு அவரோட ஃபேஸ் வெளியே தெரியாத அளவுக்கு ஃபேஸை கவர் பண்ணுறாரு. இந்த மாதிரி கவர் பண்ணால் யார்டா நீ, எங்கள் ஹவுஸில் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு நம்ம ஜிமினாவோட ஃபேஸை பார்க்கலாங்கிற மாதிரி திருப்பினா ஜிமினா ஜொங்குக்கு பிரதர் இல்லை, அதனால என்ன செய்வார், அவரோட பவரை வச்சு நம்ம ஜொங்குக்கு அட்டாக் பண்ணோம். ஜொங்கு கம்மிட்டே நம்ம ஜிமினா கூட ஃபைட் பண்ணுறாரு. 2 பேருக்குள்ளேயும் ஃபைட் ஆகுது. இப்படி ஃபைட் ஆனால் ஹவுஸுக்குள்ளேருந்து ஃபைட் பண்ணால் சவுண்டு கேட்கணுங்கிற மாதிரி நம்ம ஜிமினா நம்ம ஜொங்குக்கு மூவ் ஆன் பண்ணிவிட்டு நேராக கார்டன் சைடுக்கு வரோம். இந்த மாதிரி வந்தோம். ஜிமினாவை ஃபாலோ பண்ணப்படி ஜிமினா யாருங்கிறது தெரியணும், அந்த பர்சனோட ஃபேஸ் தெரியலங்கிற மாதிரி ஜொங்குக்குமே நம்ம ஜிமினாவை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமாக ஃபைட் ஆகுது. 2 பேருமே அவங்க பவர் எடுத்து அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி அட்டாக் பண்ணால் ஆப்போசிட்டில் இருக்குது தன்னோட பிரதருங்கிறத நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு இவன்கிட்ட ப்ளே பண்ணுறது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹெவியாக ஒரு பவரை வச்சு நம்ம ஜொங்குக்கு லைட்டாக அட்டாக் பண்ணுற மாதிரி பண்ணி ஜொங்குக்கு கீழே அந்த ஃப்ளை பண்ணபடி ஃபைட் பண்ணிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு ஒரு பவர் கொடுத்து அட்டாக் பண்ணி நம்ம ஜொங்குக்கு அப்படியே தரையில் விழ வச்சுட்டு ஜிமினா அப்படியே டெலிபிட்டி ஆக்குறாரு. இந்த மாதிரி டெலிபிட்டி ஆகி அங்கே மறைஞ்சு அப்படியே அந்த ஸ்ட்ரீட் ஜொங்குக்கோட ஹவுஸை விட்டு ஸ்ட்ரீட்டுக்கு வந்துருவார். இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டுக்கு வந்தோம் ஜொங்குக்கு அப்படியே எழுந்து நோட் பண்ணால் அந்த பிளேஸில் ஜிமினா இல்லாத மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு அப்போ யாரும் இந்த ஹவுஸில் இருந்திருக்காங்க, அப்போ டேயோட ரூமில் இந்த பர்சன்ட்டாக இருந்திருக்கணும், அவன் அதான் வியாடா யாரோ இருக்காங்கன்னு சொல்லியிருக்கான், நான் கூட டே சொன்னது நம்பலையேங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு இப்படி திங்க் பண்ணிட்டு இருந்தா இந்த மாதிரி 2 ஏலியன்ஸ் ஃபைட் பண்ணுற அந்த மூமெண்ட்ஸ் அந்த பவர் க்யூப்ஸோட டிஃப்ரென்ஸ் இது எல்லாமே நம்ம ஆரம்புக்கு கேட்சப் ஆகுது. ஜிமினா ஜொங்கு கூட ஃபைட் பண்ணியிருக்கானுங்கிற மாதிரி இப்படி டெலிபிட்டி ஆகி போன ஜிமினாவுக்கு அப்படியே அவர் டெலிபிட்டி மூலியமாகவே பேசுகிறாரு. என்னாச்சு ஹயாங் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, அந்த பிளேஸில் பிரதரையும் பவர் க்யூப்பையும் தான் உன்னை சேவ் பண்ண அனுப்புனேன், அங்கே போய் யார் கூட ஃபைட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், வேறு யாரு கூட, நம்ம பிரதர் கூட தான், என்ன சொல்கிற, நான் பவர் க்யூப்பை தேடி அந்த ஹவுஸ்குள்ளே போனேன், அப்போன்னா இந்த மாதிரி ஃபைட் ஆயிடுச்சு, ஜொங்குக்கு என்னை கண்டுபிடிச்சிட்டான், அவன் என்னை கண்டுபிடிச்சி என்னோடய ஃபேஸை பார்க்க வந்தான், அவன்கிட்ட ஃபைட் பண்ணிட்டு தான் அந்த பிளேஸை விட்டு நான் தப்பிச்சு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொன்னால், உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, நீ அங்கே ஃபைட் பண்ண அந்த மூமெண்ட்டுக்கு எனக்கு இப்போ எப்படி நீ அந்த பிளேஸில் எர்த்தில் இருக்கிற சிக்னல் எனக்கு வந்துச்சோ அதே மாதிரி இப்போ நம்மளோட எனிமி சார்லிக்கு அந்த சிக்னல் போயிருக்கும், நீ எர்த்துக்கு போனது இப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஆரம் பிடிச்சி திட்டுறாரு. இங்கே பாரு,
ஒழுங்கு மரியாதையாக இனி இந்த மாதிரி பவர்ஸை வச்சு ஃபைட் பண்ணுறத பிரேக் பண்ணு. அவன் ஒன்றை தான் தேடிட்டு இருக்கான். இன்னொரு டைம் நீ எங்கேயாவது ஒரு பிளேஸில் இந்த மாதிரி பவர் வச்சு அட்டாக் பண்ணினா நீ எர்த்தில் ஏதோ ஒரு ஒர்க்குக்கு போயிருக்காங்கிறத அவன் ஈஸியாக இன்னைக்கு கண்டுபிடிச்சிருவான். இனி இந்த ஒர்க்கை பண்ணாத. அவனோட ஹவுஸில் ஒரு ஃப்ரெண்ட்லியாக போய் அவளத்தி தேடு. இப்படி ஒரு அதர் பர்சன் மாதிரி ஒரு திருட மாதிரி போய் தேடாத. நான் உன்ட்ட அப்பவே சொன்னோம்ல அப்படிங்கிற மாதிரி ஆரம்பண்டு நீ இந்த மாதிரி யாருக்கு தெரியாமல் வந்து தேடுறதை விட டேவோட ஃப்ரெண்டாக உள்ள என்ட்ராகு. இல்லை ஜங்குக் உன்னோட பிரெட்டோட ஒரு ஃப்ரெண்டாவது போய் உள்ள என்ட்ராகு. ஜங்குக் வந்து யாரையுமே ஃப்ரெண்டாக எடுக்க மாட்டேங்கிறானே. அப்போ டே அவன் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோ. ஒரு ஃப்ரெண்டாக ஒரு ஃப்ரெண்டு பாண்ட் இல்லாமல் அவன் ஹவுஸுக்குள்ளே போய் பவர் கியூப்ஸை தேடு. ஜங்குக்கை எந்த எனிமிஸும் அட்டாக் பண்ணாதபடி பார்த்து ஜங்குக்கு வந்து யாருமே இல்லாத போடு. அதாவது ஜங்குக்கு வந்து ஒரு சாஃப்டான மூமெண்ட்டில் யாருமே இல்லாத அந்த மூமெண்ட்டில் சிங்கிளாக இருக்க சொல்ல நீ வந்து ஹியூமன் கிடையாது, ஒரு ஏலியன், நம்மளோட பிளானட்டை இது கிடையாது, நம்மளோட பிளானட்டுக்கு போகணுன்னு சொல்லி புரிய வச்சு ஜங்குக்கை சேஃபாக நம்மளோட பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி எந்த மாதிரி நம்ம ஜிமினா கிட்ட பயங்கரமாக திட்டு கிளாஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுவார். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பவர் அட்டாக் பண்ணேன்னு வச்சுக்கோ ஜிமின் அவ்வளோ விடா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அந்த டெலிபெட்டியான அந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணி கட் பண்ணோம். ஜிமினாவும் ஒரு வேளை சார்லி நம்ம இந்த பிளேஸ்க்கு வந்தது கண்டுபிடிச்சிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி ஜிமினா திங்க் பண்ணிவிட்டு ஜிமினா ஸ்டே பண்ணதுக்கு ஒரு ரூம் இருக்கும்ல அந்த ரூமுக்கு போயினா நம்ம சார்லிக்கும் கரெக்டாக நம்ம ஆரம்புக்கு எப்படி சிக்னல் வந்துச்சு அதே மாதிரி சார்லிக்கும் ஜிமினாவோட சிக்னல் எர்த்துக்கு வந்திருக்கும். இவன் எர்த்தில் போய் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சார்லி திங்க் பண்ணிவிட்டு எர்த்தில் ஏதோ ஒரு ஒர்க்குக்கு தான் போயிருக்கான். இன்னொரு டைம் எர்த்துலேருந்து நமக்கு சிக்னல் வந்துச்சு. அப்போ சீக்ரெட்டாக பிரதர்ஸ் 2 பேரும் ஏதோ ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம எர்த்துக்கு அப்போ போகணும் அப்படிங்கிற மாதிரி இனி ஜிமினா எங்கே இருக்கான், எர்த்தில் தான் இருக்கானா இல்லை அதர் பிளேஸ்க்கு போயிருக்கானாங்கிறது தெரியும் எனக்கு இதுக்காக அவனோட சோல்ஜர்ஸ் இருப்பாங்களா அதில் ஒரு மெம்பரை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி அந்த பிளேஸ்க்கு ஜான் வரான். ஜானை நோட் பண்ணிவிட்டு சார்லிடம் ஜிமினாவோட சிக்னல் எர்த்தில் வந்துருக்கு, அவன் பிளேஸ் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் தான் எர்த்தில் வந்துருக்கு, அந்த பிளேஸ்க்கே போ. அங்கே ஜிமினாவோட சிக்னல் உனக்கு எங்கேயாவது கிடைக்கான்னு பாரு. ஜிமினா அந்த பிளேஸில் எங்கேயாவது இருக்கானானுங்கிறதையும் செக் பண்ணு. ஒரு வேளை ஜிமினாவோட சிக்னல் திரும்பவும் எனக்கு வந்துச்சுன்னா நான் உனக்கு அந்த பிளேஸையே கரெக்டாக பாயிண்ட் பண்ணி சொல்லுவேன். அந்த பிளேஸ்க்கு போய் ஜிமினா அங்கே என்ன சீக்ரெட் ஒர்க் பண்ணுறானுங்கிறத கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் ஹியூமன்ஸாக நீ அந்த பிளேஸ்லேயே ஸ்டே பண்ணணும். ஓகேயா ஜான் அப்படிங்கிற மாதிரி சார்லி சொல்லவும் ஓகே ஹெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சார்லியோட ஆர்டரை எடுத்துக்கிட்டு நேராக ஜான் ஜிமினா எர்த்தில் என்ன பண்ணுறான், ஜிமினா என்ன பண்ணிகிட்ருக்கான், ஜிமினா எர்த்தில் தான் இருக்கானா இல்லாட்டி ஏதாவது ஒர்க்குக்கு வந்துட்டு அவனோட பிளேஸ்க்கு போயிட்டானாங்கிறது செக் பண்ணதுக்கு ஜான் நேராக எர்த்துக்கு வர்றான். இப்போ எங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுது. ஜங்குக்கு இப்போ அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்கு கூட செஸ்ஸில் நம்மகிட்ட ஹெட்டை வச்சபடி க்யூட்டாக பேபி மாட்டி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜங்குக்கு மேலே ஒரு லெக்கு ஒரு ஹேண்ட்ஸ்லாம் போட்டு ஜங்குக்கு மேலே ஓவரான பொசிஷன்லேயே இந்த மாதிரி நம்மகிட்ட ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கிட்டையோட ஹேர் அப்படியே சாஃப்டாக ரப் பண்ணபடியே நோட் பண்ணிகிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்மகிட்டே தான் ஜங்குக்கு இந்த மாதிரி ஹேரை சாஃப்டாக ரப் பண்ண மூமெண்ட்டுக்கு ஐஸை ஓப்பன் பண்ணி குட் மார்னிங் குக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திரும்பவும் அப்படியே ஹெட்டை வைப்பாரா ஸ்லீப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வச்சோம். என்ன ஸ்லீப் பண்ணுற, காலேஜுக்கு போகிற ஐடியா இல்லையா, கூட இந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்டுக்கு காலேஜுக்கு போகிற திங்கிங்கே வரல, 2 பேரும் இன்றைக்கி லீவ் போட்டுடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாராம். இன்றைக்கி எனக்கு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது, அமைதியாக எழுந்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டையை பிடிச்சி அப்படியே புஷ் பண்ணி தூக்குறாரு. இந்த மாதிரி தூக்குனா அதெல்லாம் முடியாது போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கை க்ரிப்பாக டைட்டாக ஹாக் பண்ணி பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா ஹயாங் ப்ளே பண்ணி விடாத, ஹயாங் சரதுண்டா ப்ராப்ளம் விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அப்போ எனக்கு மார்னிங் கிஸ் கொடு அப்போன்னா விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிஸ்தாங்கிற மாதிரி பயங்கரமாக நம்மகிட்ட வந்து ப்ளே பண்ணுவார். அந்த மாதிரி ப்ளே பண்ணால் முடியாது தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டையை பிடிச்சி பெட்டில் புஷ் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறான். அந்த மாதிரி போனோம். காண்ட்லேயே பெட்லேயே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா ஜங்குக்கு ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு அப்படி ஹேரை ரப் பண்ணபடி வெளியே வருவாரா. அந்த மாதிரி வந்தா இன்னுமே பெட்டை விட்டு எழுந்து போகாட்ட மூமெண்ட்டை பட்டுட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆக காலேஜுக்கு போகணும்ல
அட நீ சொல்லாத, எனக்கு போக தெரியும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. இந்த மாரி சொன்னாட்டே கோவமாக இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த டவலை தூக்கி தூர போட்டுட்டு நம்ம ஜங்குக்கிட்டே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இப்போ எனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாரி கேட்பாரா. இந்த மாரி கேட்டேன், நீ என்கிட்ட பேசாத, இப்போ நான் என்ன கேட்டேன், நேற்று நைட்டும் கிஸ் கேட்டேன், மார்னிங் எழுந்துட்டோடையும் உன்ட்ட கிஸ் கேட்டேன், கிஸ் தானே கேட்டேன், ரெண்டா உனக்கு என்ன செய்யுது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கோவமாக அப்படி திரும்பி உட்காருவார். அந்த மாரி உட்காந்தா நம்ம ஹவுஸில் இருக்கோம், அப்போ காலேஜில் நான் மட்டும் தண்டுருவியா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்மகிட்டே நம்ம ஜங்குக்கிட்ட ஃபைட்டுக்கு போகிறாரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி க்யூட்டாக அந்த ஃபைட்டு கூட செம க்யூட்டாக இருக்குது. அப்படி திரும்பி உட்காரது, ஃபேஸை திருப்பி வச்சுக்கிறது, பிபி மாதிரி ஃபேஸ் லுக்கு அந்த ஃபேஸ் ரியாக்ஷனை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மூமெண்டெல்லாம் பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படி ஸ்மைல் பண்ணபடி டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி டேயோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணுவாரா. அந்த மாதிரி லிப் லாக் பண்ணும் டே அப்படி தூரமாக உட்காந்துருந்தவர் பொறுமையாக எழுந்து ஜங்குக்கோட டைஸ்லேயே வந்து உட்காந்து ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி ஜங்குக்கு தர கிஸ்ஸை செம்மையாக ஃபீல் பண்ணுவாரா. அந்த மாதிரி ஃபீல் பண்ணும். இப்போ அந்த ரூம் டோரை நம்ம டேயோட மாம் நாக் பண்ணவும் டக்குன்னு 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்த அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு நம்மகிட்டே அப்படி எழுந்து நேராக ரூம் டோர்கிட்ட போனால் அப்போவே சொன்னேன் எங்கே கேட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி ஷார்ட் எடுத்து ஷார்ட் பட்டனை போட்டபடியே டோர்கிட்ட வந்தான். இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருக்க, ஜங்குக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டான், நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகாம உட்காந்துருக்க சோம்பேறி, ஓ ஃப்ரெஷ்ஷப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை பூச்சி வெளியே தள்ளிட்டு ஜங்குக்கு பக்கத்தில் வந்துட்டு ஜங்குக்குமா உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைல்ல, நேற்று நைட்டு நல்லா ஸ்லீப் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டோம். ஜின்னுக்கு, சுகாவுக்கு, அப்புறம் நம்ம பேரண்ட்ஸுக்கு, அப்புறம் ஜேக்கப்புக்கு எல்லாருக்குமே நம்ம ஜங்குக்கு வந்து நார்மல் ஹியூமன் மாதிரி கிடையாது, அவனுக்குள்ளே ஒரு பவர் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஜங்குக்கும் டீக்கு மட்டும்தான் தெரியாது. ஜங்குக்கு தனக்குள்ளே இப்படி ஒரு பவர் இருக்கானுங்கிறதே அவருக்கு தெரியாது. அவரோட கண்ட்ரோல் இழந்து தான் ரைனி ஸ்டார்ட் ஆக சொல்லலாம் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மூமெண்ட்டுக்கு நேற்று வேற ஹவுஸுக்குள்ளே அந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, யாரோ இருக்காங்கன்ட்டே ப்ராப்ளம் பண்ணியிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோங்கிற மாதிரி டேயோட மாம் இந்த மாதிரி ஜங்குக்கோட ஃபேஸ் இப்படி கப் பண்ணி ஒரு மாம் லவ்வாக காட்டுற அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு செம்ம கில்ட்டி ஆகிடுது. கில்ட்டிலே இப்படி நோட் பண்ணுறாரு. ஏன்னா அவங்க மாம் சன் பொசிஷனில் பார்க்குறாங்க, நம்ம டேயை லவ் பண்ணிகிட்ருக்கோம், மாமுக்கு சீட் பண்ணுற மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி ஒரு கில்ட்டியான மூமெண்ட்டில் இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். சரி காலேஜுக்கு சேஃபாக போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட டேயோட மாமா அப்படியே வெளியே போவாங்களா, அந்த மாதிரி வெளியே பண்ணோம். ஜங்குக்கிட்ட நம்ம எதுவும் தப்பு பண்ணுறோமா, மாமுக்கு துரோகம் பண்ணுறோமா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு நம்ம ஏதோ துரோகம் பண்ணுற மாதிரி தான் தெரியுது, பேசாட்டி டேக்கிட்ட இதெல்லாம் நமக்கு செட் ஆகட்டுன்னு சொல்லிட வேண்டியதுதான், மாமுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி பண்ணி மாமு ஹேட் ஆகிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருந்தா இப்போ கரெக்டாக நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ண போய்ட்டு ஜங்குக்கோட சீக்ஸில் நம்மகிட்ட வந்து கிஸ் பண்ணுறாரு. சரி வா காலேஜுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி கிஸ் பண்ணோம். மாமா திங்க் பண்ண சொல்ல கில்ட்டி ஃபீல் வருது, டேயை பார்க்க சொல்ல லவ் ஃபீல் வருது, மாமா டேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு பயங்கர கன்ஃபியூஷன் ஆகுறாரு. இதை நான் என்ன மாதிரி ஹேண்டில் பண்ண போகிறேன்னு தெரியலையே, டே இல்லாத லைஃப்பை என்னால் திங்க் பண்ணி பார்க்க முடியாது, மாமா கில்ட்டியான ஃபீலுக்கு கொண்டு வர அளவுக்கு எனக்கு தைரியமும் கிடையாது, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையேங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு டே கூட சேர்ந்து நேராக காலேஜுக்கு வருவார். இப்போ காலேஜில் தான் காலேஜில் ப்ளே கிரவுண்டில் நம்ம டேயும் நம்ம ஹேரியும் உட்காந்து ப்ளே பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி ப்ளே பண்ணி பேசிகிட்டு இருந்தா அதே பிளேஸ்க்கு கரெக்டாக ஜிமினா வர்றாரு. ஜிமினா வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு இந்த பிளேஸில் நான் உட்காரலாமா அப்படிங்கிற மாரி கேட்கவும், யார் வேண்டான்னு சொன்னால் இடம் ஃப்ரீயாக தான் இருக்குது உட்காரு அப்படிங்கிற மாரி ஜிமினாவை பட்டு நம்மகிட்டே சொல்லுவாரா. டே அவனெல்லாம் பக்கத்தில் உட்கார வைக்காத, அவன் அன்னைக்கே உங்ககிட்ட ஃபைட்டுக்கு வந்தான், உன்கிட்ட மட்டுமா பையன்கிட்டே வந்தான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா விட்டுட்டு நான் சும்மா இரண்டா ஃப்ரெண்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏது அவன் ஃப்ரெண்டா அப்போ நான் யார்டா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக ஹேரிட்டுட்டுனா சரி சரி அவன் அப்படிதான் கொஞ்சம் பொசசிவமா, நீ வந்து உட்கார அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நீ எந்த கிளாஸ் ரூம் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அவர் ஏதோ ஒரு கிளாஸ் ரூமில் நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன்ங்கிற மாதிரி வேற சொல்லிட்டாரு. அப்படியா, நாங்கள் இந்த செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு செக்ஷனை சொல்லிட்டாரு. அவரும் தெரிஞ்ச மாதிரியே ஓகே எனக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் இந்த மாதிரி மாட்டி மாட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். அதே ப்ளே கிரவுண்டு வழியாக போகிற நம்ம ஜங்குக்கு ஜிமினா கூட பேசிக்கிட்டு இருக்குது, சிரிச்சுக்கிட்டு இருக்குது, போடா குறைக்கி ஜிமினாவோட சொல்கிறல கிட்ட வச்சபடி ஜிமினா கிட்ட அடிக்கலாம் செய்கிறாரு. ஜிமினாவை அடிச்சு விளையாடுறாரா. இந்த மாதிரி விளையாடுற மூமெண்ட்டுக்கு
பாட்டியா இந்த ஹியூமனுக்கு திமிரு என்னன்ட்டு. நான் ஒரு ஏலியன்டா, அதுவும் என்னோட பிளேஸில் நான் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான பர்சன் தெரியுமா, என்னையே அடிக்கிறல்ல அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி நம்மகிட்ட நோட் பண்ணால், நம்ம ஜிமினா கிட்ட செம்மையாக ப்ளே பண்ணி விளையாடாரு. போட்டால் குறைக்கு நம்ம ஹாரிக்கு 2-3 கிக்கு விழுது. இந்த மாதிரி 2 பேரா பக்கத்தில் வச்சுட்டு நடு சென்டரில் நம்மகிட்ட உட்காந்துருந்து இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளையாண்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாரா. இதை பார்த்து நம்ம ஜங்குக்கு பொசசிவ் ஆகி கரெக்டாக நம்ம டீக்கு முன்னே அந்த பவர், அவரோட பவரை அவரே எடுக்கிறோங்கிறது கூட தெரியாமல் டேக்கிட்ட போகணும்னு நினச்ச அடுத்த செகண்டே டக்குன்னு வந்து நிற்பாரா. இந்த மாதிரி நின்னா ஜிம்மி நமக்கு நல்லா ஃபீல் ஆச்சு. பிரதர் வந்து வளர அவனோட ஏஜ் அதிகமாக அவனோட பவரை அவனாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன பண்ணுறோனுங்கிறது கூட தெரியாமல் இந்த மாதிரி டெலிபோர்ட் ஆகி இங்கேயே வந்துட்டானேங்கிற மாதிரி ஜிமினா ஷாக்கில் ஜங்குக்கு நோட் பண்ணா. இப்படி விழுந்து சிரிச்சு நம்ம டேட்டான். ஜங்குக்கு வந்து நிற்கிற வேகத்தை பட்டுட்டு ஏதோ சூறாவளியே வந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்தா உண்மையிலே அது சூறாவளி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சிரிப்பாரா. என்னடா பண்ணுற, சும்மா ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்தோம் இல்லை, கேம் தானே அப்படிங்கிற மாதிரி ஹாரி ஜிமினா பற்றி பேசினேன். ஆமாம் கேம் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் சொன்னோம். ஆமாம் ஜங்குக்கு நீ அங்கே தானே நின்ன அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக நம்ம ஜங்குக்கு ப்ளே கிரவுண்டில் தூரமாக நின்றுப்பார்ல, அந்த இடத்த பாயிண்ட் பண்ணி காட்டுறாரு. அங்கே தானே நின்ன, எப்படி இவ்வளோ வேகமாக இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் நம்ம ஜங்குக்கிட்ட அட ஆமாம் நான் அங்கே தானே நின்னேன், இங்கே எப்படி வந்தேனுங்கிற மாதிரி ஜங்குக்கு செம குழப்பத்தில் இந்த மொமெண்ட்டை நோட் பண்ணால், அப்பா குழப்பத்தில் இருக்கான், இப்போவே தப்பிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி பொறுமையாக எழுதிட்டு ஹாரி சத்தப்படாமல் எழுந்து வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு குழப்பத்தில் அப்படியே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகட்டுங்கிற மாதிரி குழப்பி விட்டுட்டு நம்மகிட்ட அங்கே நேராக காரிடோர் இடத்துல நடந்து வராரு. ஹாரி ஜங்குக்கு எப்படிடா அவ்வளோ வேகமாக வந்தா, உன் லவ் பவர்டா மேக்னெட் மாதிரி நீ இங்கே ப்ளே பண்ணதில்ல, அவன் ஃபுல்லாக ஜலசாகி அவ்வளோ வேகமாக வந்து நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், மேக்னெட் பவர்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி இருந்தாலும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி பேசிட்டு வந்தா. இப்போ அந்த பிளேஸில் ஜிமினாவும் இல்லை, டே கூட தான் போயிட்டுருக்காரு. ஜங்குக்கு ஃபுல் கன்ஃபியூஷனில் இருந்தவர் அப்படியே திரும்பி அப்படியே ஆகணுங்கிற மாதிரி இப்போ கேட்க அவர் வர பாட்டாங்க இல்லை, அவர் காரிடோர் இடத்துல நடந்து போகிற மூமெண்ட்டை பட்டுட்டு இவனுக்கு என்ன திமிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை ஃபாலோ பண்ணபடி கரெக்டாக அவர் வர இந்த மாதிரி வந்தால் கிளாஸ் பெல்லு கிளிக் ஆகுது. இந்த மாதிரி கிளிக் ஆகிற மூமெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கரெக்டாக அவங்கவுங்க கிளாஸில் போய் அரேஞ்ச் ஆகுங்களா. ஜங்குக்குமே அவரோட கிளாஸ் ரூமுக்கு போகிறாரு. கிளாஸ் நடந்து இப்போ வந்து லைப்ரரியில் தான் நம்மகிட்டே வந்து திங்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறான். இந்த மாதிரி லைப்ரரியில் திங்ஸஸ் எடுத்துகிட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு அதே லைப்ரரியை கிராஸ் பண்ணிட்டு போகிற நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. டேயும் ஹாரி இந்த பிளேஸில் நின்று நம்மகிட்ட ஏதோ புக் தான் எடுக்க வந்துருக்காரு பிள்ளைக்கு. இந்த மாதிரி நிற்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஐயோ ஏன் பேபி சிங்களாவா இருக்கிற, என்னையாடா குழப்பி விட்டுட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த லைப்ரரிக்குள்ளே புக் எடுக்கிற மாதிரி கரெக்டாக நம்ம ஜங்குக் கிட்ட ஹாரி கிட்ட வந்து நின்னா அதே பிளேஸில் தான் ஜிமினாவும் நிற்கிறாரு. அடி எப்படிடா எப்போ பார்த்தாலும் அவன் பின்னாடியே நீ நிற்கிறேங்கிற மாதிரி ஜிமினாவை கடுப்பில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஹாரியும் ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு அந்த பிளேஸில் வந்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ இந்த ஏனியை யாரடா அப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி ஹாரி கேட்டால் நான் பிடிச்சிக்கிறேன் நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹாரியை மூவ் ஆன் பண்ணி விட்டுட்டு ஜங்குக்கு அந்த ஏனியை கிரிப்பாக அப்படி பராட்டை மேலே ஏறி நிற்கிற அந்த பிளேஸில் என்ன மாதிரி கிரிப்பாக பிடிச்சா சரி என்னமோ பண்ணிட்டு போங்க, நாங்கள் அங்கே டேபிள் அந்த பிளேஸில் புக்ஸ் எடுத்து ரீட் பண்ணதுக்கு டேபிள்ஸ் இருக்கும்ல, அந்த பிளேஸில் வந்து ஜிமினாவும் ஹாரியும் வந்து உட்காந்துருந்தேன். அறிவுக்கிட்ட ஹாரி என்ன மாட்டுடா ப்ளே பண்ணிகிட்டு இருக்க, எனக்கு எட்டவே மாட்டேங்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எட்டா தானே பேபி எட்டும், இப்படி எடுத்தால் எப்படி எட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் என்ன திமிருடா உனக்கு, யாரா பார்த்துடா பேபின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த புக்கை வச்சு நம்ம ஜங்குக்கு அடிக்க ஒரு வாரம் அந்த மாதிரி அடிக்க வேண்டாம். ஜங்குக்கோட பவருக்கு அந்த புக்கை அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது. இந்த மாதிரி எரியிறத பட்டு நம்மகிட்ட புக்கை கீழே போட்டுட்டு அந்த ஏனிலேருந்து கீழே விழ போவாரா. அந்த மாதிரி விழ போகிற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக் அவரோட ரியாலிட்டியை மொட்டுட்டு இழந்து அவரோட ஏலியன் பவரை மொட்டுட்டையும் வெளியே எடுக்கிற மூமெண்ட்டுக்கு கீழே விழ போகிறட்டே கீழே விழாத அளவுக்கு நம்ம ஜங்குக்கு அவரோட பவரை கொடுத்து பிடிப்பாரா. இந்த மாதிரி பிடிக்கிற மூமெண்ட்டை பட்டு நம்மட்டு ஷாக் ஆவாரா.
இதை பார்த்து ஜிமினா பயங்கரமாக ஷாக் ஆகி போச்சு ஏலியன் பவரை எடுத்துட்டானேங்கிற மாதிரி இப்படி திங்க் பண்ணோம். இதே பிளேஸில் ஜிமினாவை தேட வந்த ஜானுக்கு ஏலியனோட பவர் அண்டு ஒர்க் ஆகிட்டுருக்குது, அது ஆட்டிடியூடில் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக அவன் நோட் பண்ணுறான். அப்போ ஜிமினா இந்த பிளேஸில் ஏதோ ஒர்க் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏலியன் இந்த பிளேஸில் இருக்க அவன் அதோட பவரை எடுத்திருக்குங்கிறத அவன் வச்சுருக்க ஒரு குட்டி மிஷினில் சிக்னல் கொடுக்குறதுக்கு கரெக்டாக அந்த காலேஜுக்குள்ளேயே அவனும் என்ட்ராகி இங்கே இருக்கிற ஏதோ ஒரு பிளேஸில் இது ஜிமினா இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஜான் திங்க் பண்ணோம். இப்போ கரெக்டாக அந்த பிளேஸில் அந்த மூமெண்ட்லாம் கட் ஆகி ஜொங்குக்கு அப்படியே ஹக் பண்ணபடி கிரிப்பாக பிடிச்சா டேலாம் ஃபுல்லாக அள்ளு விட்டுருச்சு. நம்ம ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி கிரிப்பாக பிடிக்கிற மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்குள்ளே இருக்கிற அந்த ஏலியன் பவர் ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகி அப்படியே அது ஒன்றுமே இல்லாமல் ஜொங்குக்கு நார்மல் ஹியூமன் மாதிரி சேஞ்ச் ஆக வர அந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும். அந்த புக்கு ஃபுல்லாக எரியிற மூமெண்ட்டை ஹேரி நோட் பண்ணிவிட்டு எப்படிடா புக்கு எரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். டேக்கு நல்லாவே தெரியும்ல, ஜொங்கு கூட ஹெட்டில் அடிக்க வர சொல்ல ஜொங்குக்கோட ஐஸில் இருந்தால் அந்த பவர் ஒன்று இருக்கும், அதாவது ஃபயர் மாதிரி ஒரு பவர் ஒன்று இருக்கும். அதில் அந்த புக்கு டக்குனி ஃபயர் ஆகிருந்துருக்கும். அந்த மொமெண்ட்டை நம்மகிட்ட நல்லாவே நோட் பண்ணிட்டு இருப்பாரு. டேக்கு செம்ம பயத்துலேயே ஹேரி பக்கத்தில் உட்காந்துருந்தா இப்போ நம்ம கேண்டீனில் தான் ஹேரி, ஜிமினா, அப்புறம் நம்மகிட்ட ஜிமினாவுக்கு நல்லா தெரியும் செம பயத்தில் உட்காண்ட்ருக்கான் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம ஜொங்குக்கு அந்த மாதிரி நம்மகிட்ட இப்போ அட்டாக் பண்ணது, கீழே விழுந்த மாதிரி தன்னோட பவரை கொடுத்துட்டு சேவ் பண்ணது எதுவுமே ஞாபகம் இல்லை. அவரும் ரொம்ப நார்மலாக பயத்தில் இருக்கானுங்கிற மாதிரி சொல்லிட்டு மில்க் ஷேக் வாங்கிட்டு வந்து டேட்டை கொடுக்குறாரு. இதை ஸ்கிப் பண்ணி கொடுத்து அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம். நம்மகிட்ட அந்த மில்க் ஷேக் அப்படியே ஸ்கிப் பண்ணி குடிக்க நம்ம ஜொங்குக்கே பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாரா, இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ ஹவுஸில் காட்டுட்டு ஹவுஸில் நம்மகிட்ட செம்ம கொல்லப்பட்டில் அப்படியே அந்த ரூம் முழுக்க டேயோட ரூம்குள்ளே அங்கிட்ட இங்கிட்டுமா நடந்துட்டு இருந்தா. இப்போ ரைனி ஸ்டார்ட் ஆகுது. ரைனி மழை பெய்கிற அந்த மூமெண்ட்டுக்கு பாய்ஸஸ் எல்லாருமே ஜொங்குக்குங்கிற மாதிரி எல்லாருமே நம்ம ஜொங்குக்கு தேடுறாங்க. அட நம்மகிட்ட ரூம்குள்ளே இருந்தபடி நோட் பண்ணுவார். இந்த மாதிரி நோட் பண்ணால் எதுக்காக எப்போதுமே மழை பெய்ய சொல்ல சின்ன குழந்தைங்கள தேடுற மாதிரி ஜொங்குக்குங்கன்னு தேடுறாங்க. இந்த மழை பெய்ய சொல்லலாம் ஜொங்குக்கு வியடா வர நடந்துப்பானே, அது நல்ல பேரண்ட்ஸ் ரூம்குள்ளே போட்டு அடைச்சல் ஆயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அந்த பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு எங்கே இருக்கானுங்கிற மாதிரி பார்க்கறதுக்காக நம்மகிட்ட கரெக்டாக ஜொங்குக்கோட ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணால் ஜொங்குக்கு அந்த ரூம்குள்ளே தான் உட்காந்துருக்காரு. அந்த ரெய்னி மழை பெய்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜொங்குக் ஃபுல் ஏலியனாக சேஞ்ச் ஆகிருக்காரு. ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸில் அந்த பவர் க்யூப்புமே இருக்குது. அந்த ரெய்னி ஸ்டார்ட் ஆகிறதும் ஜொங்குக் பவர் எடுக்கிற அந்த மூமெண்ட்டுக்கும் ஜொங்குக்கோட ரூம்குள்ளே இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு அந்த பவர் க்யூப் ஆட்டோமேட்டிக்காக ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸுக்கு வந்துருக்கும். இந்த பவர் க்யூப்பை நம்மகிட்ட ஃபுட்பால் மாதிரி சைல்டாக இருக்க சொல்லி கிக் பண்ணிலாம் விளாண்டுருந்துருப்பாரு. அந்த பவர் க்யூப்பை பார்த்து இதை நான் ஃபுட்பால்லாம் நினச்சி இவன் என்ன ஹேண்ட்ஸில் வச்சுட்டு இருக்கான், அது ஏன் இவ்வளோ ஒயிட்டாக பிளிங்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நோட் பண்ணால் நம்ம ஜொங்குக்கு அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி டோர்கிட்ட நிற்கிறட்டே அப்போ பாரா நம்ம ஜொங்குக்கோட ஐஸுமே செம்ம எல்லோ கலரில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான லுக்கில் இருக்குது பாட்டு. செம்ம ஷாக்கில் நம்ம ஜொங்குக்கை பார்க்க ஜொங்குக்கு அப்படியே ஒரு பவரை போட்டு டோர்கிட்ட நின்றுட்டு புஷ் பண்ணி அவர்கிட்ட கொண்டு வந்து நம்மகிட்டையோட நெக்கையை கிரிப்பாக பிடிச்சி இருக்கிறாரு. என் ஃபேமிலியை என்கிட்டேருந்து பிரிச்சிட்டலடா, என்கிட்டேருந்து என் ஃபேமிலியை பிரித்த ஒன்றை கண்டிப்பாக நான் உயிரோட விட மாட்டேன் அப்படிங்கிற மாரி பேசிட்டு அட்டாக் பண்ணதுக்கு அப்படியே பவர் எடுப்பாரா அந்த மாதிரி எடுத்தேன். இப்போ தானே கிரிப்பாக நெக்கை பிடிச்சி ஹோல்ட் பண்ணியிருக்காரு. அந்த மூமெண்ட்டுக்கு நெக்கை பிடிச்சிருக்க அந்த ஃபீலுக்கு பக்கத்தில் வந்து மூமெண்ட்டுக்கும் ஜொங்குக்கோட பவர் லைட்டாக கண்ட்ரோல் ஆகிறத பார்த்துட்டு நம்ம தான் பயத்துலேயே ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸை வேகமாக தட்டி விட்டுட்டு மறுபடியும் ஜொங்குக்கு விட்டு மூவ் ஆன் ஆகுறாரு. ஜொங்குக்கு இது என்ன வியடாக நடந்துக்கிறேன், என்னை எதுவும் ஏமாட்ட பார்க்குறியா, ஃப்ராங் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்டணும். இப்போ ஜொங்குக்கு விட்டு மூவ் ஆன் ஆகிட்டார்ல, அந்த மூமெண்ட்டுக்கு திரும்பவும் ஏலியன் பவர் ஹைப் ஆகி வேகமாக வந்து என்னோடய எனிமியை நான் அட்டாக் பண்ணியே தீருவேன், என் பேரண்ட்ஸ்க்கு ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக நம்ம டேயோட ஹிப்பில் சொருகிற மாதிரி வருவாரா. இந்த மாதிரி வந்தால் பயந்து போய் ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஜொங்குக்கு நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டுவார். இந்த மாதிரி கட்டுறதுக்கு
அப்படி ஃபுல்லாக ஏலியனோட பவருக்குள்ளே கண்ட்ரோலில் இருக்கிற நம்ம ஜங்குக் கூட அந்த மைண்டுக்கு போய் டேயோட வாய்ஸ் நல்லா கேட்குது. டேயோட வாய்ஸ் கேட்ட அடுத்த செகண்டே நம்ம டேயை விட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு மூவ் ஆகி கொஞ்சம் அவரை கண்ட்ரோல் பண்ணபடி டேயை நோட் பண்ணினா டே அப்படியே பயத்தில் இருந்தவர் ஐஸை ஓப்பன் பண்ணி ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக்கு அப்படியே அமைதியாக ஒரு மாதிரி ஸ்டெச்சு மாதிரி நிற்கிறத பார்த்துட்டு டே டக்குன்னு அவர் அந்த மாதிரி ஒரு நார்மல் ஹியூமன் மாதிரியே இல்லை, டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிருக்காருங்கிறது நல்லாவே தெரியுது. இருந்தாலுமே அந்த மாதிரி இருக்கிற பொசிஷன்லேயே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் இருக்க நைஃபை தட்டி விட்டுட்டு ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணபடி உனக்கு என்ன ஆச்சு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஹக் பண்ணி அழுவாரா. இந்த மாதிரி ஹக் பண்ணி அழுற அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கோட பவர் ஃபுல்லாக கண்ட்ரோல் இழந்து நம்ம ஜங்குக் மயங்கி விழுவார். இந்த மாதிரி மயங்கி விழுற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கை தேடி அலைஞ்சிட்டு இருந்த நம்ம பாய்ஸஸும் பேரண்ட்ஸும் கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ராகி ஜங்குக் மயங்கி விழுந்துருக்கட்டும் டே க்ரை பண்ணபடி நிற்கிற மூமெண்ட்டே பார்த்துட்டு ஜங்குக்கை பொறுமையாக பெட்டில் படுக்க வச்சா டே தான் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, ஜங்குக்கு ஏன் வியர்டாக நடந்துகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இவ்வளோ டேஸ் நம்ம டேட்டை மறைச்சி வச்சுருந்த ஹோல் ஸ்டோரியுமே சொல்கிறாங்க. இவன் ஒரு டிஃப்ரெண்ட்டான பவர் உள்ள ஒரு ஹியூமன், அதாவது ஏலியன் கிடையாது, பவர் உள்ள ஒரு ஹியூமன் தான். இவனுக்குள்ளே ஒரு டிஃப்ரெண்ட் பவர் இருக்குது. ரைனி மழை எப்பெல்லாம் பெய்யுதோ அப்பெல்லாம் ஜங்குக்கில் இருக்கிற அந்த டிஃப்ரெண்ட் பவர் வெளியே வரும். ஜங்குக்கே தெரியாது தனக்குள்ளே இப்படி ஒரு பவர் இருக்குது.